இந்த விநாயகருக்கு பிடிச்ச நம்பர் வந்து 21. நீங்கள் அதனால் ஒரு 21 கொழுக்கட்டை செய்து சின்ன சின்ன உருண்டையாக 21 கொழுக்கட்டை பச்சரிசி மாவில் வெள்ளைப்பாகு ஊற்றி கொழுக்கட்டை செய்து அந்த 21 கொழுக்கட்டையும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் அருகில் இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுத்தால் குழந்தை வரம் கிடைக்கும். பிள்ளை இல்லா குறை தீரும். பிள்ளை இல்லா குறை தீர ஆண்கள் வந்து காலையில் வெறும் வயிற்றில் 1 டம்ளர் பாலில் இவ்வளவு எள்ளு பொடியை கலக்கி குடிக்கணும். ஒரு தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே வந்தால் கவுண்ட்டு ஜாஸ்தியாகி மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பேர் கிடைக்கும். பெண்கள் மாதுளங்கனி சாப்பிடலாம். மாதுளம்பழத்தை தினம் ஒரு பழம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா கர்ப்பப்பையில் உள்ள குற்றங்கள் தீர்ந்து குழந்தை செல்வம் கிடைக்கும். அதோட சங்கடகர சதுர்த்திக்கும் தவறாமல் போய் விநாயகரை சேவிக்கணும். ஒரு கைப்பிடி அருகம்புல் கொண்டு போனீங்கன்னாலும் போதும். அவர் பாதத்தில் போட்டு கும்பிட்டிங்கன்னா போதும். அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அர்ச்சனை பண்ணிடுவாங்க. தீராத கஷ்டத்தால் அவதிப்படுத்திங்கன்னா அருகம்புல் இவ்வளோகான சேர்த்துட்டு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து உங்கள் பேரு நட்சத்திரம் சொல்லி அருகம்புல்லால் அர்ச்சனை செய்தீங்கன்னா அந்த தீராத கஷ்டம் தீரும். விநாயகருக்கு உள்ள 16 நாமங்களில் ஓம் சுமுகாய நமகன்னு இருக்கு. இப்போ யாராவது உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா? வீட்டில் எந்த நேரம் சண்டை சச்சரவாக இருக்கா? மனசுக்குள்ள ஓம் சுமுகாய நமக ஓம் சுமுகாய நமக சொல்லிக்கிட்டே இருங்க, அந்த ரகளை தீரும். எத்தனை போட்டாலும் 4 3 2 விநாயகனே வினை தீர்ப்பவனே வேள முகத்தோனே ஞால முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வலமும் வந்தாய் கணநாதனே மாகனியை உண்டாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய். இந்த மாதிரி சித்தி புத்தியோடு இருக்கிற விநாயகரை வணங்கினால் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். நிறைய பேர் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் ஒன்று தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி வாழ்க்கை போராட்டம் அப்படி ஆயிருக்கு. வாழ்க்கை அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தெய்வங்களுடைய துணை கொண்டு வெல்லலாம். கணவன் மனைவினா பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும், அப்படியே சகஜமாக பேசிகிட்டே போயிடணும். சூடாக்கக்கூடாது, பிரச்சனைகளை அப்படியே பெருசாக்கக்கூடாது. இந்த மாதிரி மடியில் மனைவியோடு இருக்கிற விநாயகரை நீங்கள் வணங்கினால் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும்.